திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் எதிரி கட்சியாக அல்ல என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட தனபாலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். தமிழக சட்டசபை சபாநாயகராக தனபால் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் புதிய சபாநாயகரை வாழ்த்தி பேசினார். திமுக சார்பாக புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கட்சி சார்பின்றி சபாநாயகர் அவையில் செயல்பட வலியுறுத்திய அவர், நூற்றாண்டு காண உள்ள அவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். அவையில் திமுக எதிர்க்கட்சியாக மட்டுமே செயல்படும் என்றும் எதிரி கட்சியாக அல்ல என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியாவிலேயே மிகவும் சிறப்புக்குரியதாக தமிழக சட்டசபை விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவிலேயே முன்னோடியாக பல சட்டங்களை தமிழக சட்டசபை இயற்றியுள்ளது என்று கூறினார். பேரவைத் தலைவரின் தேர்வு நடைபெறுவது வழக்கம் என்று சொன்னாலும், தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் அனைத்து கட்சிக்கும் பொதுவானவராக இருந்திட வேண்டும். கட்சி சார்பற்றவர் என்பதுதான் இனி வரும் 5 வருடங்களில் கிடைக்கப் போகக்கூடிய அது பெருமையாக அமைந்திட முடியும். இதை சட்டமன்றம் பேணி பாதுகாத்து வந்துட வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய எஜமானர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அந்த நம்பிக்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பலம் பொருந்திய வலுவான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 15வது சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த அவையில் எதிர்கட்சியினரை தவிர அது நிச்சயமாக எதிரி கட்சியாக இருக்காது என்பதை நான் முன்கூட்டியே எடுத்து வைக்க விரும்புகிறேன்.